நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம் தோழர். வணக்கம். தோழர், இன்னைக்கு ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சது. அதாவது பிபிசில இருந்து ஒரு முக்கியமான கட்டுரை வந்திருக்குது. மார்ச் 29ஆம் தேதி கும்பமேளாவில் வந்துட்டு ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அங்க வந்துட்டு பல்வேறு உயிர்கள் பலியானதாக சொல்லப்படுது. ஆனா கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு கூட அங்க வந்துட்டு அபிஷியலான டேட்டா இறந்து போனவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறது தெரிவிக்கப்படல. அதுக்கப்புறம் தான் 39 பேர் இறந்து போனாங்க. அதுல 36 பேருக்கு நாங்க காம்பன்சேஷன் கொடுத்துருக்கோம். அதாவது 25 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தியை குறிப்பிட்டு தான் இப்போ வந்துட்டு பிபிசி வந்துட்டு இந்தியா முழுக்கவே 11 மாநிலங்களுக்கு பயணம் போய் அங்க தகவல்லாம் சேகரிச்சிருக்கிறாங்க. அதன்படி பார்க்கும்போது இறந்து போனவர்களோட எண்ணிக்கை 82 இருக்குது. அதுக்கான சாலிடான ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்கிறதா அவங்க பிபிசி கட்டுரையில குறிப்பிடுறாங்க. இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? அந்த கட்டுரை பத்தி நம்ம முழுசா பேசலாம் நினைக்கிறேன். எப்படி பாக்குறீங்க? இல்ல, முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிற வேலையை உத்தரப்பிரதேச அரசு செய்திருக்கிறது. ஏறக்குறைய 7,000 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு இந்த கும்பமேளா 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்துவதாக சொல்லி இந்த முறை நடத்தினார்கள். பல்வேறு மாநிலங்களிலிருந்து சற்றொப்ப 45 கோடி பேர் பங்கேற்றிருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. 45 கோடி பேர் என்பது ஒரு சாதாரண தொகை அல்ல. இதுவரை உலகில் கூடிய மிகப்பெரிய கூட்டத்தில் இது ஒன்று என்று உறவு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கூட்டம். அப்ப அதற்குண்டான ஏற்பாடுகளை முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். இந்த சாவு குறித்து சட்டப்பேரவையில் பேசுகிற போது என்ன சொன்னார் யோகி ஆதித்யநாத் என்று சொன்னால், எந்த காம்பன்சேஷன் 39 பேர் இறந்தாங்க, 36 பேருக்கு கொடுத்தோம்னு சொன்னோமோ அந்த 36 பேர் இறந்ததாக கூட அவர் சட்டப்பேரவையில சொல்லல. 36 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்கன்னு தான் சொன்னார். அவருடைய சட்டமன்ற பதிவேட்டுல அப்படிதான் பதிவாயிருக்கு. அப்போ எல்லாரும் என்ன கேட்டாங்க, அகிலேஷ் யாதவ் மாதிரியான ஆட்கள்லாம், எதுக்குங்க நீங்க 36 பேரு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்றீங்க, மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்றீங்க, அவங்களுக்கு என்ன சிகிச்சை அளிச்சிருக்கிறாங்கிறத இதுவரைக்கும் ஏன் அரசு தெளிவுபடுத்தலைன்னு சொன்ன பிறகுதான் எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்கிற தகவல் வெளியில வந்தது. ஏன்னா பேஷண்ட்டை காட்டி ஆகுமே அப்படின்ற அடிப்படையில. அப்போ என்ன பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு நாங்க நஷ்டஈடு கொடுக்குறோம், 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அரசு அறிவிச்சிருந்தாங்க. 36 பேருக்கு நஷ்டஈடு கொடுத்துட்டதாகவே அரசு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 13 பேருக்கு இவங்க பணமே கொடுக்கல அப்படிங்கிற முதல் குற்றச்சாட்டு வந்தது. முதல் குற்றச்சாட்டுல என்னவா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எங்கள்கிட்ட இந்த மரணம் கும்பமேளாவால் நடந்த மரணம் இல்ல, இது கூட்ட நெரிசல்ல நடந்த மரணம் இல்ல, வேறு நோய்கள் அவங்களுக்கு இருந்தது, அதன் காரணமாக நடந்த மரணங்கள்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க. எங்கள்கிட்ட மிரட்டி, போலீஸ் மிரட்டி கையெழுத்து கட்டிச்சு, நாங்க வேற வழி இல்லாம போட்டு கொடுத்தோம். 13 பேர் நேரடி சாட்சியாக சொன்ன செய்திகளை பெயரோடு, யாரு கணவன், யார் மனைவி, யாரு குழந்தைகள்னு பெயரோடு பதிவிட்டு பிபிசி தன்னுடைய கட்டுரையில வெளியிட்டிருக்கிறாங்க. பிபிசி என்பது ஏதோ போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகிற ஒரு ஊடகம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. இதே பிபிசி தான் இந்த கும்பமேளா நடக்கிற போது இரவு நேரங்களில் கும்பமேளான்னு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அதாவது கும்பமேளா என்பது வணக்க வழிபாடு என்று எல்லோரும் கருதி கொண்டிருந்த நேரத்தில் அது வணக்க வழிபாட்டுக்காக மட்டுமல்ல, அங்க இரவு நேரங்கள்ல எப்படியெல்லாம் அந்த நகரம் காட்சியளிக்கிறது, அதுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது, போதைப் பொருட்கள் எல்லாம் எப்படி அந்த கும்பமேளாவுக்குள்ள வருது, அதெல்லாம் எந்த மாதிரியா பயன்படுத்தப்படுதுங்கிற செய்தி எல்லாம் பிபிசி ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. இப்ப அதே பிபிசி தான் மாநிலம் முழுமைக்கும் ஒரு கணக்கெடுப்பு எடுத்தது என்பது ஒரு புறத்துல இருக்கட்டும், யார் யார் வந்து போனாங்கிற பதிவேடு இருக்குல்ல, அதாவது டிராவல் பண்ணி ட்ரெயின்ல வந்தவங்க, அதனுடைய ரெக்கார்ட்ஸ் நிறைய பேரு அன்ரிசர்வ்ட்ல வந்திருக்கிறாங்க. அன்ரிசர்வ்ட்லன்னா டிக்கெட் இல்லாம வித்தவுட் டிக்கெட்ல வந்தவங்கள நான் சொல்றேன். அன்ரிசர்வ்னா வெறுமனே டிக்கெட் எடுத்துட்டு அன்ரிசர்வ்ல போனவங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. டிக்கெட் எடுத்து முறையா வந்தவங்கன்னு இருப்பாங்கல்ல, அந்த லிஸ்ட ஃபாலோ பண்ணி இவங்க என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 11 மாநிலங்களுக்கு போறாங்க. இந்த 11 மாநிலங்களுக்கு போய் கும்பமேளால கலந்துகிட்டவங்க என்ன மாதிரியான இடர்பாடுகளை சந்திச்சாங்க, அங்க உயிரிழந்தவர்கள் யார் யாரு என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஏறக்குறைய 136 பேருக்கு மேல காணாம போயிருக்கிறாங்க கும்பமேளால. காணாம போனவங்கல உயிரோடு எத்தனை பேர் இருக்கிறாங்க, இறந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கெடுப்பு எதுவுமே இல்லை. இதுல என்ன ரொம்ப முக்கியம்னா, இப்ப 25 லட்சம் தந்ததா சொன்னாங்கல்ல, இப்ப இதுல கொஞ்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்கல்ல, ஏற்கனவே இருந்த நோயின் காரணமாக இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நோயின் காரணமாக இறந்து போனாங்கன்னு சொல்லியிருந்தா அப்ப இந்த 25 லட்சத்தை யார் எடுத்துட்டு போனா, பாஜக காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்களான்ற கேள்வி இருக்கு. இன்னொன்று, இந்த கணக்கே பொய் கணக்கு அப்படின்னு பிபிசி தன்னுடைய கட்டுரையில வெளியிட்டு இருக்குல்ல, அப்ப ஏன் உண்மை கணக்கை வெளியிடல?
நான் என்ன கேட்கிறேன்னா சார், 44 கோடி பேர் பங்கேற்கிறாங்க. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார்கள் என்று வைத்துக் கொள்வோமே. ஒரு அரசு வெளிப்படைத்தன்மையோடு இயங்க வேண்டாமா? ஒரு விவகாரத்தை இந்த அரசு நாட்டு மக்களுக்கு எப்படி சொல்லணும்? இப்ப காணாம போனவங்களுடைய நிலைமை என்ன? அவங்க எங்க இருக்கிறாங்க? அவங்க இந்த கும்பமேளா நடந்த பகுதிகளை சுற்றி தான் இருக்கிறாங்களா? இல்ல வேறு எங்கேயாவது போயிட்டாங்களா? வேற எங்காவது போயிருந்தா இதுவரைக்கும் ஏன் அவங்க தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்ப முடியல? உறவினர்களை தொடர்பு கொள்ள முடியல? அவ்வளவு என்ன எதுவுமே பண்ண முடியாத நிலைமை இருக்கா? நீங்க வீதியில நின்னு ஒரு போனை வாங்கி நீங்க எனக்கு சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணணும்னு கேட்டா 10 பேருக்கு, அதாவது தமிழ்நாட்டுல 10 பேருக்கு 10 பேர் போன் வச்சிருக்காங்க கைபேசி. வட மாநிலங்கள்ல 10 பேருக்கு 2 பேர் வச்சிருக்க மாட்டாங்களா? 20 பேருக்கு ஒருத்தர் வச்சிருக்க மாட்டாங்களா? ஒரு 10 நாள் அலைஞ்சு திரிஞ்சா ஒரு போனை எடுத்து பேச முடியாதா? தொடர்பு என்ன கிடையாதா? பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? நிச்சயமாக இருக்கு. அப்ப ஏன் இதுவரைக்கும் அவங்க எல்லாம் தொடர்புக்குள்ள வரல அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் நீங்க பொருள் கொள்ளணும். அப்ப இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கையை ஏன் இந்த அரசு மறைக்குது அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்பு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய ஒரு தகவலை நீங்க கவனத்துல கொள்ள வேண்டியிருக்கு. அதாவது மனித உயிர்கள் செத்து மிதந்த நீரில், தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய அறிக்கை இப்படிதான் இருக்கு. மனித உடல்கள் செத்து மிதந்த நீரில், மனித கழிவுகள் பரவலாக காணப்படுகிற நீரில் நீராடுவது என்பது சுகாதாரத்துக்கு உகந்தது அல்ல. எனவே இதை அரசு கையாளுகிற விதம் என்பது திருப்திகரமாக இல்லைன்னு தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த கும்பமேளா நடக்கிற நேரத்துல ஒரு அறிவுறுத்தலை கொடுக்குது. அதுக்குதான் யோகி ஆதித்யநாத் சட்டமன்றத்துல என்ன பேசினாரு அப்படின்னு சொன்னா, அந்த நீர் குடிப்பதற்கு உகந்த நீராக இருக்கிறது. யாரும் இந்த நீர் பத்தி இந்த திருவேணி சங்கமம்னு சொல்றாங்கல்ல, இந்த 3 நதி சேர்ற இடத்தை சொல்றாங்கல்ல, அது குடிப்பதற்கு உகந்ததாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்தெல்லாம் தன்னுடைய சட்டப்பேரவையினுடைய உரையில சொன்னார். இப்ப இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா, பல உடல்கள் செத்து மிதந்திருக்கு. அந்த செத்து மிதந்த உடல்கள் குறித்து அது மீட்டெடுக்கப்பட்டுச்சா, இல்ல அந்த உடல்கள் அப்படியே கரைஞ்சு தண்ணீரிலேயே போச்சா, தண்ணீரிலேயே போய் வேற எங்கேயாவது கடல்ல போய் கலந்ததா, இது சம்பந்தமான விவரங்கள் என்ன? இப்படி எந்த விவரங்களையும் இதுவரை அரசு ஆய்வுக்கு கூட உட்படுத்தல. நீங்க வெளிப்படுத்துறதுங்கிறது 2வது பட்சம். ஒரு குறைந்தபட்ச ஆய்வுக்கு உட்படுத்தணும்ல, அந்த ஆய்வுக்கு கூட உட்படுத்தல அப்படிங்கிறது தான் பிபிசி தன்னுடைய ஆர்டிக்கல்ல ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் அரசு உண்மையை மறைத்திருக்கு, இன்னொரு பக்கம் அரசு இழப்பீடுகளின் பெயரால் கொள்ளையடித்திருக்கிறது. பாஜகவினர் அந்த பணத்தை எல்லாம் கையாடல் செய்திருக்கிறார்கள். பாஜகவினர் அந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு, கொடுத்ததே எத்தனை பேருக்குன்னு சொன்னாங்க? 36 பேருக்குன்னு சொன்னாங்க. இதுல 13 பேர் எங்கள்கிட்ட மிரட்டி கையெழுத்து வாங்கினாங்கன்னு சொல்லிட்டாங்களா? மீதி கொஞ்சம் பேர் வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு எங்களுக்கு 5 லட்சம் தான் கொடுத்தாங்க, முழு தொகையை எங்களுக்கு கொடுக்கல, 5 லட்சத்தை மட்டும் கொடுத்துட்டு எங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 9 பேரா இருக்கிறாங்க. அப்ப நீங்க யாருக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க மொத்தத்திலேயே அதிகபட்சமா நீங்க இந்த கணக்கு சொன்னா 36ல ஒரு 13 மைனஸ் பண்ணிக்கங்க. இதெல்லாம் கணக்கிட்டு பாத்தீங்கன்னா மொத்தமாவே 4 பேருக்கு 5 பேருக்கு தான் கொடுத்துருக்கீங்க 25 லட்சம்ன்றது. ஆனா எல்லாருக்கும் 25 லட்சம் கொடுத்ததாக கணக்கு காட்டப்படுது. ஒன்று. இன்னொன்று, அரசு இவ்வளவு மெத்தன போக்கோடு இயங்கி இருக்க ஒன்றிய அரசு என்று ஒன்று இருக்கா? இரட்டை இன்ஜின் ஆட்சின்னு நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப வந்தவர்கள் எல்லாம் யார்? இந்துக்களுக்கான அரசு தானே இந்த அரசு. இந்துக்கள் எல்லாம் ஒடுக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள் தானே அரசனுடைய குரல். அப்ப அரசு என்ன செய்யணும்? உண்மையிலேயே பக்தர்கள் இப்ப நீங்களோ நானோ போகல சார், நாம பாஜகவினர் கிடையாது, நாம் அந்த வணக்க வழிபாட்டுக்கு போகிறவர்கள் அல்ல. பாஜக இந்துக்களுக்கான அரசுன்னு தானே சொல்லுது, இந்துக்களுக்காக தானே இந்த அதிகாரம் என்று சொல்கிறார்கள். இந்த கும்பமேளா வாராது வந்த மாமணி போல 144 ஆண்டுக்கு ஒரு முறை ஒன்றியத்திலும் மோடி அரசு, மாநிலத்திலும் மோடி அரசு, பாஜக அரசு இருக்கிற போது இந்த வாய்ப்பு வந்துச்சு. அப்படித்தானே பெருமை பேசினாங்க, அப்படித்தானே சொன்னாங்க. அப்போ தங்களுடைய மக்கள் யார் என்று இவர்கள் அடையாளப்படுத்துகிறார்களோ அவர்களுக்காக கூட இந்த அரசு இயங்கல் என்றது இந்த கும்பமேளா மரணங்களின் மூலமாக நாட்டு மக்களுக்கு இப்போது அம்பலப்பட்டு போயிருக்கு. பிபிசி அதுல ரொம்ப முக்கியமா இன்னொரு செய்தியை சொல்றாங்க. இந்த எண்ணிக்கை 100ஐ தாண்டும், முறையாக கணக்கெடுக்கப்பட்டா அப்படின்றாங்க. ஆனா 100ஐ தாண்டும்ன்றது அல்ல, இந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 500க்கு மேல போகும். ஏன்னா காணா போனவர்களினுடைய விவரங்கள் காவல் நிலையத்துல புகாராக பதிவாயிருக்கிறது இருக்குல்ல, அது 363.
காவல் நிலையத்தில் பதிவாயிருக்கிற குற்றச்சாட்டு 363. அதுல ஒரு பெண்மணியுடைய பேட்டியை ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்கணும் அந்த கட்டுரையில. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க காவல் நிலையத்துக்கு போய் புகார் அளிச்சோம். புகார் அளிச்சதுல அவங்க என்ன சொன்னாங்க எங்க கிட்டன்னா, இது கூட்டம் முடிஞ்ச பிறகு தேடி தரோம்னு சொன்னாங்க. அதன் பிறகு தேடி கொடுக்கவே இல்லை. என்னுடைய கணவரை தொடர்பு கொள்ளவே முடியலன்னு ஒரு பெண்மணியினுடைய வாக்குமூலம் ரொம்ப பிரதானமான வாக்குமூலமாக இருக்கு. அப்போ நீங்க காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை, பிபிசி ஒரு கணக்கெடுப்பு நடத்தி சொல்லக்கூடிய எண்ணிக்கை, அரசு சொல்லக்கூடிய எண்ணிக்கை, இது எல்லாமே முற்றிலும் மாறுபட்டதா இருக்கு. ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுன்னா எதுவுமே நீங்க சொல்ல முடியாது. அப்போ ஏறக்குறைய பல நூறு மரணங்கள் நடந்திருக்கின்றன. பல நூறு பேர் உயிர் நீத்திருக்கிறார்கள். உயிர் நீத்தவர்களினுடைய எண்ணிக்கையை இந்த அரசு முறையாக வெளியிட தவறி இருக்கிறது என்பது திட்டமிட்டு நடந்திருக்கிற உயிர் பலியை மறைக்க வேண்டிய செயலை செய்கிறார்கள். ஒரு பக்கத்துல எல்லா பக்கமும் சார், இந்த அரசு ஒரு இடத்துல கூட சீரா இயங்கல, நல்ல முறையில இயங்கலன்றதுக்கு உதாரணம், காம்பன்சேஷன் கொடுத்துட்டு அதுல கொள்ளையடிக்கிறான், கையெழுத்தை போய் வாங்கிட்டு காசு கொடுக்காம வர்றான், சில பேரை மிரட்டி கையெழுத்து வாங்கி 5 லட்சத்தை கொடுத்துட்டு பாக்கி காசு கொடுக்காம வந்துடுறான், முறையான எண்ணிக்கையை தெளிவுபடுத்தல, காணா போனவர்களுடைய விவரம் என்னன்றது தெரியல. போலீஸ் எவ்வளவு நாளா என்ன செய்யுது, எத்தனை நாட்கள் ஆயிப்போச்சு, இது வரைக்கும் போலீஸினுடைய செயல்பாடு என்னவாக இருக்கு, என்ன செஞ்சிருக்கிறாங்க போலீஸ்ன்றதை ஏன் இதுவரைக்கும் யோகி ஆதித்யநாத் மானிட்டர் பண்ணல, ஏன் அரசு இதுவரைக்கும் கண்காணிக்காம இருக்கு, இப்படி பல கேள்விகள் பிபிசியினுடைய கட்டுரையின் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்போ மிக முக்கியமான பிபிசி இப்படி எழுதியிருக்காங்கன்னா, ஏற்கனவே பார்த்திருக்கோம் குஜராத் கலவரத்தை பதிவு பண்ணும்போது பிபிசிக்கு ஒரு மிரட்டல் வந்தது, இடி ரெய்டு போனது பார்த்தோம். இப்போ இந்த கட்டுரை வெளியாகி இருக்கும்போது அதுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு புரிஞ்சுக்கலாமா, எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் என்று ஊடகத்தை நாம வர்ணிக்கிறோம். அது ஒரு பக்கம் கோடி மீடியாவாயிடுச்சுன்ற விமர்சனம் இருந்தாலுமே கூட, பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து மிரட்டப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பது ஒரு பிரதானமான செய்தி. நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, மீடியா கோடி மீடியாவை ஆயிரலாம், ஆனா இந்த மீடியால இருக்கக்கூடிய அறத்தின் பால் இயங்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் தந்து அவங்களை வளைக்கிற வேலையை பாஜக செஞ்சாங்க. அதிலும் செய்ய முடியாதவர்களை உண்மையிலேயே கொலை செய்தார்கள். கொலை செய்த சம்பவங்கள் பத்திரிகையாளர்கள் எத்தனை பேர் நாம பாக்குறோமா இல்லையா? இப்போ பெரிய பட்டியலே போட முடியும் அண்ணா, நீங்க ஒரு கௌரி லங்கேஷோடு நிறுத்தி விடக் கூடாது. ஏன்னா இது தொடர்ந்து ஒரு பெரிய பட்டியல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள அப்புறம் போவோம். நான் அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லியிருக்கேன். இப்ப இந்த ஊடகங்களை மிரட்டுறது இருக்குல்ல, அப்ப யாருமே செய்தியை இது அரசுக்கு எதிரானது இல்லை, பாஜகவுக்கு எதிரானது இல்லை. மக்கள் 45 கோடி பேர் திரண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது புள்ளி விவரம், கிடைக்கப்பெறுகிற செய்தி. ஊடகங்களே 43 கோடி 44 கோடின்னு தான் பதிவு செய்யறாங்க. 45 கோடி பேர் போயிருக்கிறாங்க. இப்ப இதுல உயிர் பலிகளை சொல்றதுல என்ன தயக்கம் இருக்கு? ஏன் நீங்க உயிர் பலிகளை சொல்லக்கூடாது? அப்ப என்னன்னா, பிரதானமான நோக்கம் 7000 கோடின்னு செலவு கணக்கு காட்டினாங்கல்ல, அதுல மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு. அப்ப பாதுகாப்புக்காக நீங்க செலவு செய்யப்பட்ட தொகை முழுமையாக செலவு 7000 கோடிங்கிறது ஒண்ணு சாதாரண அமௌண்ட் இல்ல சார். அவ்வளவு பெரிய தொகையை செலவு செய்திருந்தா இவ்வளவு பெரிய நெருக்கடிகளுக்கு மக்கள் ஆளாயிருக்க மாட்டாங்க. இரவு நேரங்கள்ல சாப்பாடே கிடைக்கலன்னு பிபிசி பதிவு பண்ணிருக்கு. இரவு நேரங்கள்ல சாப்பாடு கிடைக்கல, குடிதண்ணீர் கிடைக்கலன்னு பிபிசி பதிவு பண்ணிருக்கு. இப்ப இவ்வளவையும் பிபிசி வெளி உலகத்துக்கு கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்க, என்னவாகி இருக்கும்? இந்த செய்தி நாட்டு மக்களுக்கு தெரியாமலே போயிருக்கும். இப்ப பிபிசி கொண்டு வந்துருச்சு. பிபிசி என்ன செய்ய போறாங்கன்னு நீங்க ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக பிபிசியின் மீது அடக்குமுறையை ஏவுவார். நிச்சயமாக அடக்குமுறை ஏவப்படும். அடக்குமுறை ஏவாமல்லாம் இதை அப்படியே கடந்துருவாங்க, ஜனநாயக ரீதியா மறுப்பு தெரிவிச்சுறாங்க. இன்னைக்கு இந்த செய்தி வெளியான பிறகு இன்னைக்கு அகிலேஷ் யாதவனுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அகிலேஷ் யாதவ் இத பிரச்சனையாக்குறாரு. இப்போ பிரதான எதிர்கட்சி இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க. இப்போ இது அடுத்த கட்டத்துக்கு போகும். அடுத்து காங்கிரஸ் இதுல பேசுவாங்க. அடுத்து ஆல் இண்டியா மீடியாஸ் இதை பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். ஆல் இண்டியா மீடியாஸ் பேசுறாங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டுல இருக்கிற ஊடகங்கள் பேசுவதற்கு தயாராயிருவாங்க. தமிழ்நாட்டுல இதை இப்ப வெளிச்சம் போட்டு காட்ட போறாங்க. பிபிசியினுடைய ஆர்டிகல் என்னவா இருக்குங்கிறத. அகிலேஷினுடைய இன்றைய ஸ்டேட்மெண்ட் என்பது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுக்கெல்லாம் யாரு காரணம்னா பிபிசி தான் காரணம்னு வர்றபோது, பிபிசிக்கு தங்களால் என்ன நெருக்கடிகளை எல்லாம் கொடுக்க முடியுமோ அத்தனை நெருக்கடிகளையும் பாஜக கொடுக்கும். ஆனா பிபிசி அதனால முடக்கிற முடியுமா? ஒரு ஊடகத்தை நீங்க அப்படியெல்லாம் நசுக்கிற முடியுமா? நிச்சயமாக நசுக்க முடியாது. அப்படி நசுக்கிறதா இருந்தா நீங்க எத்தனை ஊடகத்தை நசுக்குவீங்க? உங்களுடைய ஆக்டோபஸ் கரம் கொண்டு எத்தனை பேரை நீங்கள் உலுக்கி விட முடியும்? அப்படியெல்லாம் உலுக்கி விட முடியாது. ஆனாலும் அடக்குமுறையை எதிர்கொள்வோம் என்கிற துணிச்சலோடு தான் அந்த செய்தியோட. ஏன் பிபிசிக்கு தெரியாதா? இப்படி ஒரு செய்தியை நாம வெளியிடுவதன் மூலமாக
பல்வேறு நெருக்கடிகள் நமக்கு வரும்னு பிபிசி தெரியாம அந்த செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? 100 விழுக்காடு தெரியும். ஆனா தெரிந்தும் இந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பணியை பிபிசி செய்திருக்கிறதுனால நிச்சயமாக பிபிசியை முடக்குவதற்கு பாஜக எத்தனைத்தாலுமே கூட ஜனநாயக சக்திகள் பிபிசி பக்கம் நிற்பார்கள். இப்ப பிஜேபி எகெயின்ஸ்ட் பிபிசின்னு ஆயிடும் இப்ப சினாரியோ அப்படிதான் செட் பண்ண போறாங்க. இப்போ அப்படியான பிறகு வேறு வழியே இல்லாமல் பிபிசியை கடித்து குதறிவிட்டு பாதியிலேயே விட்டு போகிற பணியை பாஜக செய்யும். ஆனா எல்லா வகையிலும் முடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். இப்போ யோகி ஆதித்யநாத் இதை பத்தி பேசும்போது, அந்த விபத்து நடந்த பின்னாடியே பேசும்போது என்ன சொன்னாருன்னா, ஒரு நல்ல விஷயம் போயிட்டு இருக்குது, இதை வந்துட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட வேணாம்னு சொல்லி தான் இந்த விஷயங்களெல்லாம் பெருசா எடுத்துக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இந்த உயிரிழப்பை மறைச்சதுக்கும் இதுக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறத பார்க்க முடியுது. எப்படி புரிஞ்சுக்கிறது மைண்ட் செட்டை? அதாவது ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட். அதாவது இந்த நேரத்துல இதை பெருசாக்க கூடாது அப்படின்னா அப்ப மனித உயிர்களை விட வேற ஏதோ ஒன்று பெரிதாக இருப்பதாக யோகி ஆதித்யநாத் கருதுகிறார். சரி, அது அவருடைய பார்வை. ஓகே, 44 நாள் தானே சார் நடந்தது. 44 நாள் இந்த செய்தி வெளியில வராம நீங்க பாத்துட்டீங்க. முடிஞ்ச எத்தனை நாள் சார் ஆயிருக்கு? ஏன் இதுவரைக்கும் அந்த செய்தியை நீங்க வெளியில விடாம வச்சிருக்கீங்க? அந்த செய்தி குறித்த ஒரு குறைந்தபட்ச நேர்மை கூட வெளிப்படலையே உங்களிடத்துல. நீங்க காணா போனவங்களை தேடுறதுக்காவது முயற்சியில ஈடுபட்டீங்களா? அதுக்காகவாவது சிறப்பு குழுக்களை நீங்க அமைச்சீங்களா? ஒண்ணு வேணாம் சார். நீங்க தஞ்சாவூர்ல பெரிய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. அதுல ஒரு மிகப்பெரிய தீ விபத்து. என்னுடைய நெருங்கிய நண்பரினுடைய உறவினர்கள் 2 பேர் இறந்து போனாங்க. கலைஞருடைய ஆட்சி எல்லோருக்கும் நிவாரணம் கிடைக்க செய்தார். உயிரிழந்தவர்களுக்கு 5 லட்சம், தீயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1 லட்சம்னு சொல்லி எல்லாருக்கும் நிதி கொடுத்தார், நிவாரண நிதியை கொடுத்தார். கலைஞர் 3 குழுக்களை அமைச்சிருந்தார். பெரிய கோயில் தஞ்சை மாவட்டத்தை மட்டுமே உள்ளடக்கி இருக்கிற பக்தர்கள் வருகை இருந்த கோவில். ரொம்ப சற்றொப்ப லட்சக்கணக்கில் கூட கூடியிருக்கலாம், கூடுதலான கணக்காகவே வைத்துக் கொண்டாலும் கூட 3 குழுக்களை நியமிச்சார் கலைஞர். 3 குழுக்களை நியமிச்சு காணா போயிருக்கிறாங்களா, உடைமைகளை இழந்திருக்கிறாங்களா, உயிரிழந்தவர்கள் யாருன்னு அடையாளம் காட்டியிருக்கிறாங்களான்னு சொல்லி 1 வார காலம் முடக்கி விட்டுருந்தார். நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு முதலமைச்சர் அசாதாரண சூழலில் எப்படி இயங்கிட வேண்டும் என்பதற்காக 2மே புனித தலங்கள் சம்பந்தப்பட்ட செய்திங்கிறதுனால சொல்றேன். அப்போ நீங்க 44 கோடி 45 கோடி சற்றொப்ப வச்சுக்கோங்களேன் மக்கள் போயிருக்கிறாங்க. காணாமல் போனவர்களினுடைய எண்ணிக்கை பெட்டிஷன் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே 300 சொச்சம் ஆயிடுச்சு. அப்ப இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை இதெல்லாம் கணக்கிட்டு இந்த 300 சொச்சத்துக்கு என்ன சார் பதில்? செத்து போனவங்கள விடுங்க, காணா போயிருக்காங்கன்னு பெட்டிஷன் கொடுத்திருக்காங்கல்ல, அது குறித்து எந்த நடவடிக்கையாவது நீங்க எடுத்திருக்கீங்களா? அது பற்றின செய்திகள் ஏதாவது இருக்கா? நீங்க அந்த 44 நாள் கனத்த அமைதியோடு இருந்ததுக்கான காரணத்தை நீங்க சொல்லிட்டீங்க. எனக்கு இதாங்க கும்பமேளா தாங்க முக்கியம், எவன் செத்தாலும் பரவாயில்லங்கன்னு. அதானி போய் பிரசாதம் கிண்டினார, ஏன் அதானிக்கு எந்த ஆபத்தும் வரல? அதானி போய் நீராடினார, ஏன் அவருக்கு எந்த ஆபத்தும் வரல? குருதேவ்ங்கிறவரு காணா போயிட்டார் சார், அவரு சாமானியர். ஆனா அதானி காணா போலியே. அதானிக்கு பந்தோபஸ்தோடு போய் அவர் பிரசாதங்கின்ற காட்சிகளை நாம பார்த்தோம் ஊடகங்கள்ல. அவர் புனித நீராடுற காட்சிகளை பார்க்கிறோம். அதெல்லாம் கரெக்டா நடக்குது. அப்போ இங்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மக்களுடைய நிலை குறித்து கவலைப்படுற முதலமைச்சர் இல்ல. மக்கள் எக்கேடு கட்டாலும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன்னு ஒரு டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட், ஒரு நவீன நியூரோ மன்னன் மாதிரி இயங்கி இருக்கிறாரு. 44 நாள் நான் பேச மாட்டேன்னு சொல்லி இருந்தாலுமே கூட 48வது நாள் பேசியிருந்தாலும் 4 நாள் ரெஸ்ட் எடுத்து சற்றேற கூட எத்தனை நாள் ஆச்சு? இப்போ நீங்க இது வரைக்கும் வாய் திறக்க, இப்ப இந்த பிபிசி ஆர்டிகல் வந்த பிறகாவது நீங்க வாய் திறப்பீங்களா, இல்ல அதுக்கும் வாய் திறக்க மாட்டீங்களா? இல்ல இந்த மகிழ்ச்சியில 1 வருஷ காலம் நாங்க இருக்க போறோம், அதனால 1 வருஷத்துக்கு இதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்ல போறீங்களா? திட்டமிட்டு இதை மூடி மறைக்கிற வேலைதான். நான் என்ன கேட்கிறேன், ஒரு அசம்பாவித சூழல் நடந்துருச்சு, இவ்வளவு பெரிய கூட்டம், அதற்கு ஒரு முதலமைச்சர் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கணும்? அதெல்லாம் இனிமே வர்றவங்க கவலைப்பட தேவையில்லைன்னு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கணும்ல. முதலமைச்சர் அதை சொல்லலையே, அதை சொல்லவே இல்லையே முதலமைச்சர். இன்னொன்னு, இதற்குண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகளை இன்னும் கூடுதல் படுத்தி இருக்கிறோம்னு சொல்லிருக்கணும். தீ விபத்து ஒண்ணு நடந்தது, தீ விபத்து ஒண்ணு நடந்தது இல்ல, அந்த தீ விபத்து குறித்து ஏதாவது ஒரு கன்சர்னை நீங்க வெளிப்படுத்தி இருக்கீங்களா? மூச்சு திணறலில் 6 பேர் காயமடைந்தார்கள்னு செய்தி. வெறும் 6 பேர் தான் காயமடைஞ்சானா இந்த தீ விபத்துல? அதை பத்தி நீங்க பேசுனீங்களா? சரி, இந்த உயிரிழப்பு பத்தி தான் பேச வேண்டியதில்ல, தீ விபத்து பத்தி நீங்க பேசியிருக்கலாம்ல, அதை பத்தி நீங்க அப்போ
எதை பத்தியுமே நான் பேச மாட்டேன். செத்தாலும் பேச மாட்டேன், காணா போனாலும் பேச மாட்டேன், தீ விபத்து இருந்தாலும் பேச மாட்டேன், தீ விபத்துல மூச்சு திணறி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனாலும் நான் பேச மாட்டேன் அப்படின்னா என்ன மாதிரியான மனிதன்? நீ மனிதன் தானா இல்ல வேறு ஏதாவதா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் வந்திருக்கு பாத்தீங்களா? இது இன்றைக்கு பிபிசியின் மூலமாகத்தான் வந்திருப்பதாக நான் உணர்றேன். நிச்சயமாக இனிமேல் யோகி ஆதித்யநாத் வாய் திறந்துதான் ஆகணும். அதனாலதான் அகிலேஷினுடைய அறிக்கையை நான் கோடிட்டு காட்டினேன். அகிலேஷினுடைய ஸ்டேட்மெண்ட்ன்றது இன்னைக்கு ஒரு ஐ ஓபனர் தான். பிபிசி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்ன நடந்திருக்குன்றத. ஒரு ஐ ஓபனரா இன்னைக்கு அகிலேஷ் மாநிலத்துக்குள்ள கண்ணை திறந்து வச்சிட்டாரு. இனிமேல் பேசியாக வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்து விட்டதாகத்தான் நான் உணர்கிறேன். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்தீங்க தோழர். மிக்க நன்றி. நன்றி.